இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் இருக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 100% வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷனு. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக வருது. புதுசாக லான்ச் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் லாங் டைம் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அப்ளிகேஷன்னே சொல்லலாம். பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை, கரெக்டாக வந்து வித்ட்ரா வருது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ₹1000 மினிமம் ₹1000 வந்து ஜாயின் பண்ணலாம். கிட்டத்தட்ட பெர் டேக்கு பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. கிட்டத்தட்ட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு 5 டேஸ்லேயே உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட முடியும். அது 200 நாளைக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த வரைக்கும் லாபம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 32% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணி எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போகும். ஸோ ப்ரௌசரில் போனோடனே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே அதை கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, உங்கள் நிக் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா எப்படி டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் எப்படி அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ மினிமம் வித்ட்ரா இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து டெய்லி வந்து வித்ட்ரா கொடுத்துருங்க. ஓகேங்களா? எதையுமே வந்து சேவிங்ஸில் வைக்க வேண்டாம். உள்ளே இருக்கட்டும். ஒரு ₹1000 வந்தோடனே வித்ட்ரா கொடுக்கலாம், இல்லைனா ஒரு ₹500 வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. மினிமம் ₹200 வந்து வித்ட்ரா இருக்குது அப்படின்னா ₹200 டெய்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா கொடுத்தாலும் ஒரே ஃபீஸ் தான் பிடிக்க போகிறாங்க. ஸோ டேக்ஸ்ன்னு பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதே ஃபீஸ் தான் பிடிப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஸோ மினிமம் வித்ட்ரா எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க. இதுக்கு வந்து டாப் அப் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் பேலன்ஸ் வச்சுருக்க மாட்டேன். ஸோ வர அமௌண்ட் வந்து வித்ட்ரா கொடுத்துருவேன். ஸோ டாப் அப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டாப் அப் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பிளானை வந்து பார்த்தலாம். அந்த பிளான் ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு பிளான்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டில் தான் ஜாயின் பண்ணணும். நான் 3வது ஆப்ஷனில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கான அமௌண்ட்டு ₹2000 வந்து நான் டெபாசிட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு இந்த 2 பிளானில் ஜாயின் பண்ண சொல்லி வந்து காமிச்சது. ஸோ அதனால் வந்து ₹2500 வந்து நான் வந்து டாப் அப் பண்ணேன். ஓகேங்களா? இந்த பிளானுக்கு ஒரு ₹1000, இந்த பிளானுக்கு ஒரு ₹1500 நான் டோட்டலாக ₹2500 வந்து டாப் அப் பண்ணேன். ஸோ டாப் அப் பண்ணிட்டு இந்த 2 பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ₹2500 வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டாப் அப் பண்ணுறதுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே 2500 அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கீழே இருக்க செலக்ட் பண்ண வேண்டாம். 2500 அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷனில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கூட செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா UTR நம்பர் கொடுக்காட்டியும் கூட ஸோ கொடுக்கணுன்னா கொடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதில் போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பிளான்லையும் ஜாயின் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ₹1000 பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து லெஸ் ஆகிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானில் வந்து ஜாயின் ஆகிடும். எந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமில் மறுநாள் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். இந்த பிளான்லேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. இது ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ₹315 வரும்.
ஸோ பார்த்தீங்கன்னா 9450 ரூபா பெர் மந்த்துக்கு வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இயர்லி வந்து இந்த அமௌண்ட் வரும்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 315 ரூபாங்கும்போது டெய்லி நீங்கள் வித்ட்ரா கொடுத்துலாம். மினிமம் வித்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா 200 இருந்தாலே நீங்கள் வித்ட்ரா கொடுத்துலாம். அப்படி டெய்லியே நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான் 200 மினிமம் வித்ட்ரா வந்து நீங்கள் 200 கொடுத்துடலாம் டெய்லி. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்லையுமே டெய்லி வித்ட்ரா கொடுத்துருங்க. அதான் வந்து உங்களுக்கு சேஃபு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெயின் பேஜில் ஹோம் பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கீழே இருக்கும் ஜாயின்ட் அஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இதை வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 32% வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட வித்ட்ரா ப்ரூஃபை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரெக்கார்டுன்னு இருக்குது. இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு 3 வித்ட்ரா வந்து எடுத்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 500 நான் 2 பிளானில் ஜாயின் பண்ணிக்கிறனால டெய்லி வந்து 500 என்னால் வந்து வித்ட்ரா எடுக்க முடியுது. ஸோ நீங்களும் அது 2500 நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாளில் பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் வந்துருச்சு. இது டேக்ஸ் பிடிச்சது போக நமக்கு 440 ரூபா ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 1200 வரைக்கும் நான் எடுத்துட்டேன் 3 நாளில். ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலமாக நல்ல ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இதோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன். நம்மளோட தமிழ் கிங் கெயின் சேனலோட டெலகிராம் சேனல் லிங்க்கையும் கொடுத்துருக்குறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் டெலகிராமோட கான்டாக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு மணி ஏர்னிங் நல்ல ஒரு அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.